ஆகா கல்யாணம் சீரியல பொறுத்தளவு இன்னைய எபிசோட்ல நம்ம மக சூர்யாவ ஒரு பாதுஷாவ வச்சு சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பாதுஷாவ சூர்யா முன்னாடி காட்டி காட்டி உங்களுக்கு தான் பாதுஷாவே பிடிக்காதே. ஆனா என்ன பண்றது? வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாதுஷா ரொம்ப பிடிக்குது. அதனால தான் இன்னைக்கு பாதுஷா செஞ்சேன். நாங்கலாம் சாப்பிடுறோம். நீங்க தான் சாப்பிட மாட்டீங்க. அப்படின்னு சொல்லி வேணும்னே மக சூர்யாவ வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட அப்பா, சித்தப்பா இவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டு வச்சு, அவங்க மனைவிமார்கள் கிட்ட அட்வைஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. ஆனா, அவங்க சொல்லி இவங்க கேட்க போறாங்களா? அப்படிங்கிறது தான் சந்தேகம். ஸோ சாப்பிடுறப்ப டைனிங் டேபிள்ல எல்லாருக்குமே நம்ம மகா, பாதுஷா 2, 2 வைக்கிறாங்க. ஆனா, சூர்யாவுக்கு மட்டும் வைக்கவே இல்ல. "ஏன்டி பாதுஷாவ விரும்பி சாப்பிடுற எனக்கு வைக்காம, வேணாம் வேணான்னு சொல்றவங்களுக்கு போய் பாதுஷாவ வச்சுக்கிட்டு இருக்கியே!" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே நெனச்சுக்கிட்டு நொந்துகிட்டு இருக்கிறாப்புல நம்ம சூர்யா. சூர்யாவோட அம்மா ராஜலட்சுமி மட்டும் பார்த்து, "என்ன சூர்யா உனக்கு பாதுஷான்னா ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிடலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மகா இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல அவருக்கு பாதுஷாவே பிடிக்காது" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "எப்பயிலருந்து?" அப்படின்னு கேட்கும்போது, "இன்னையிலிருந்து தான். நான் பாதுஷாவ குடுத்தேன். அவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம சூர்யாவால வேற எதுவுமே சொல்ல முடியல. இந்த சுவேதாவால நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளாரையே நெனச்சுக்கிறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யாவோட அப்பாவும், சித்தப்பாவும் அவங்க பொண்டாட்டிகிட்ட இப்படிலாம் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க கேட்கறதா இல்ல. இந்த பக்கம் அனாமிகா ஏதோ பயங்கர வில்லி மாதிரி தன்னோட அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்திலேயே இந்த வீட்டுக்கு நான் எஜமானியா ஆகுறேன். அந்த மகாவ இந்த வீட்டு வேலைக்காரி ஆக்குறேன். அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம விஜய் என்ட்ரி குடுக்க, கரெக்ட்டா ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் பேசுறேன்னு. ஸோ விஜய்க்கு எதுவுமே கேட்கவே இல்ல. ஃபைனலா நம்ம ஐஸ்வர்யாவ காமிச்சுக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா கௌதம சும்மா வச்சு செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. கௌதம் என்ன செய்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ போக போக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.